ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு த்ரில்லர் படமாக வெளியான ஆரம்பம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அஜய் நாக் டைரக்ஷன்ல மோகன் பகத், பூஷன், அபிஷேக் போடிப்பள்ளி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 40 minutes இருக்கு. நீண்ட நின்னொழுகே கைதி அப்படிங்கிற ஒரு கன்னட நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மிகல் அப்படிங்கிறவர் கலங்கட்டி ஜெயில கைதியா இருக்காரு. இவர் அந்த ஜெயில எந்த ஒரு தடயமும் விடாம அங்கிருந்து தப்பிக்கிறாரு. இவர் எப்படி தப்பிச்சார் அப்படின்றத அங்க இருக்கிற ஆபீசர்ஸால கண்டுபிடிக்க முடியாதனால சைத்தன்யா மாதவ் அப்படிங்கிற 2 டிடெக்டிவ்ஸ் கிட்ட இந்த கேஸ் போகுது. இவங்க 2 பேரும் மிகல் எப்படி அங்கிருந்து தப்பிச்சார் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல மிகல் யாரு, எப்படி ஒரு தடயம் கூட இல்லாம அந்த ஜெயில இருந்து தப்பிக்க முடியும், இதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா, மிகல் இப்ப எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தான் இந்த படமே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துடைய தேர்ட் ஆக்ட்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் சமம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நமக்கு நிறைய கேள்விகள் இந்த படத்துல இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஃபைனலா கிளைமேக்ஸ்ல பதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதனால அந்த பார்க்கறதுக்கு பட் இருந்தாலுமே அந்த தேர்ட் ஆக்ட் நீங்க ரீச் பண்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்துல நிறைய சைஃபை கான்செப்ட் எல்லாமே நல்லா யோசிச்சிருந்தாலுமே அது ரைட்டிங்ல ரொம்ப நல்லாவே இருக்கு. இருந்தாலுமே விஷுவலா இன்ட்ரெஸ்டிங்கா அதை கன்வெர்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு சைஃபை டிராமாவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள் சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு புதுசாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சைஃபை எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல டேஜாவு கான்செப்ட் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து விலகி டைம் டிராவல், டெலிபோர்டேஷன் இது ரெண்டுத்த பத்தியும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க சொல்ல வந்த கருத்தை தெளிவா சொல்லாம கிளம்சியா சொல்லிருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூசிங்கா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்எஃப்எக்ஸ், பிஜிஎம் எல்லாமே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆரம்பம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.